ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நம்ம வந்துட்டு எந்தெந்த ஸ்டாக்கில் பை அண்ட் செல்லாக இருக்கிறோம், எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க மக்களே, நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோதில் மைனஸில் போகுது, ப்ராஃபிட்டில் போகுதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பொசிஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெட்டிங்டன்னு ஒரு ஸ்டாக்கில் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்னு நினச்சி போட்டேன். பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. நம்ம செல் ஆர்டர் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்க இறங்க தான் காசு வரும். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹை ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு -291 கரண்டில் மைனஸ் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? நான் நினச்சேன், சரி நேற்று நல்லா ஏறினான் இந்த ஸ்டாக்கு, சரி இன்றைக்கி நல்லா டவுன் ஆகும்னு நினச்சேன். டவுன் வந்து மறுபடியும் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆனுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இருக்கா, கரெக்டாக எங்கனக்குள்ளே தான் ஓப்பன் ஆனது. நம்மளுக்கு ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறம் இப்படி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் டவுன் ஆகுறான். நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு அமையுமான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டு ஏறும் இறங்குன்ட்டு கணிக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதான் மார்க்கெட்டுங்கிறது ஒன்று வந்துட்டு மேலே ஏறும் இல்லைன்னா கீழே இறங்கும், ஓகேங்களா? அதுக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பை ஆர்டரா செல் ஆர்டர்ன்ட்டு நம்மளோட மைண்ட் செட் தான். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த விஷயங்கள் வந்துட்டு பார்த்தா தெரியுதுல்ல உங்களுக்கு? அதான் மார்க்கெட் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்டாக்கு அப்புடின்னா அந்த இடத்துல வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தான் நம்ம பை பண்ணுறதுக்கு முடியும். அங்கே செல் ஆர்டர் இருந்தால் தான் நம்ம பை பண்ணலாம், ஓகேங்களா? அவங்க விற்க தான் நம்ம ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணலாம். அதை புரிஞ்சவங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்மளுக்கு வந்துட்டு 110 ரூபா 94 ரூபா இப்படி இறங்குது. மார்க்கெட் இறங்குனது தான் நம்மளுக்கு காசு வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நல்லா கற்றுவோங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பார்ட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதேமாதிரி அவங்கவுங்கன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்குவாங்க, ஓகேங்களா? அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி கேபிட்டல் அமௌண்ட், இப்போ நான் போட்டிருக்க கேபிட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2700 2600 போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருமோ அது நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். அது வந்துட்டு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம், மார்க்கெட்டை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல ட்ரேட்குள்ளே வராதிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதேமாரி தான் ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு ஏன் ஏறுது இறங்குது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரேடு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் வரீங்க பிகினர்ஸாக, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நிறைய பேர் என்னென்னா ட்ரேட்குள்ளே வந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு புரிதலுமே இல்லாமல் ட்ரேட்குள்ளே வர்றதுங்கிறது வேஸ்ட்டு, ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இங்கே சொல்லித்தர யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு இன்னும் தெரில, காலம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு ட்ரெண்டை மாற்றிக்கணும். அதுக்காண்டி தான் இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக தான் வீடியோ டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்குள்ள டவுட்லாம் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டவுட்லாம் வந்துட்டு கிளாரிஃபை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும், ஓகேங்களா?
நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் இப்போ மேலே போகுது. நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்குனா தான் காசு. நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செல் ஆர்ட்ரு. பொசிஷனில் காமிக்கணும் வாங்க. நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா ரெட்டிங்டன். நேற்று மார்க்கெட் நல்லா போனான்னா சரி இவன் இன்றைக்கி கண்டிப்பாக டவுன் ஆகுன்ட்டு தான் போட்டேன். நல்லா தான் போணுச்சு. ஒரு ரூ. 100 வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கணும் வாங்க பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செல் ஆர்ட்ரு. இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா 47 குவான்டிட்டி 282.95 இந்த 282 கீழே இறங்குனா தான் நம்மளுக்கு காசு வரும். மேலே போணுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே காமிக்குதா ரெட் கலரில். இப்போ வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது. நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே போகுது. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் தான் ஆகும். கீழே இறங்குனுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட். இப்போ 136 கரண்டில் நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணுமே தவிர அடுத்தவங்களும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த டெலிகிராம்லாம் இந்த கால்ஸ்லாம் தருவாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது மக்களே. அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு அவங்க வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை கற்றுக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்ம 121 மைனஸில் போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன் மார்க்கெட்னா என்ன, ஒரு ஸ்டாக் ஏன் ஏறுது இறங்குதுன்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிற பர்சனாக இருந்தாலுமே சரி, ட்ரேட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்னா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காசை வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து மைனஸ் ஆகிறதுக்கு அந்த காசை நீங்களே மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மைனஸ் பண்ணி அவங்கள பார்க்குறப்ப உங்களுக்கு கோவம் தான் வரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸ்டாக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க கற்றுவோங்க. அதுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை ஆர்டரா செல் ஆர்டரான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்டோடு நீங்கள் வெளில வந்துடணும். ஓகேங்களா? இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் இன்ட்ராடே வந்துட்டு சூப்பராக ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அது பார்க்குறோம். நிறைய பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணாங்க. அதுக்கெலாம் வந்துட்டு 1 லேக் அந்த மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட் வேணும். அவ்வளோ அமௌண்ட்லாம் நம்மளால் வந்துட்டு போடலாம். ஆனால் அவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம வந்துட்டு மைனஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப மைனஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்னா வந்துட்டு ஒரு கேம்பிளிங் அப்படின்ட்டு. கேம்பிளிங்லாம் இல்லை. இது ஒரு வர்த்தகம். ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மேலே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். சரி மார்க்கெட் வந்துட்டு இந்த கம்பெனியில் போடுறோம், பையார் போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு காசு. அப்படியே செல்லார் போடுறீங்களா, மார்க்கெட் கீழே இறங்க இறங்க உங்களுக்கு காசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான இது தான். கொஞ்சம் நல்லா வந்துட்டு உங்கள் அறிவை பயன்படுத்துங்க. அந்த அறிவை பயன்படுத்தி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். இப்போ நான்லாம் வந்துட்டு டெய்லியும் ஒரு 100 நாளும் ப்ராஃபிட் பார்த்துருவேன். அதேமாதிரி மைனஸும் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நான் மார்க்கெட் சரியாக பார்க்காத நேரத்தில் ட்ரேட் எடுத்துறது ஒரு ஆரோ கலரில். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுது. நம்மளுக்கு மேலே ஏறினாலே ஆகாது. 218 மைனஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும். வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நான் எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுறேன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் வந்துட்டு
வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, யூடியூப். அதில் ஒரு சேனல் ஒன்று உருவாக்கி உங்களுக்கு டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இப்போ கரண்ட் வந்துட்டு கரண்ட் ரேட்டில் வந்துட்டு ஒரு 180 பக்கம் லாஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி முடியுமா என்னன்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் தான் தருது. நம்மளுக்கு வந்துட்டு பியரிஷ் தந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு. பியரிஷ்னால் கீழே இறங்கணும், நம்ம புல்லிஷ்னால் மேலே போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் மார்க்கெட். அதே தான் மக்களே, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்க. ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுங்கள். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடுங்கிறது ஒரு பார்ட்டு தான். நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு பிற்காலத்தில் கை கொடுக்கும். பாருங்கள், நம்மளுக்கு 3 கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது நமக்கு சூப்பர் இல்லை, பையார் எடுத்தவங்களுக்கு சூப்பர். நம்மளுக்கு வந்துட்டு ஒஸ்ட்டு தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். கரண்டில் இப்போ 211 மைனஸில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ட்ராடே பொசிஷன் இங்கனக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, இவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க. ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது மக்களே. அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறதுன்ட்டு உங்களோட ஒரு மைண்ட் செட்டு தான். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் கீழே ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும். அது நீங்கள் பார்த்து ஒரு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் ஏனோ தானோன்னு வந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.